தமிழ்நாட்டில் டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறவங்கள ஒரு வார்த்தை அடமொழி வச்சு சொல்கிறீங்க. அந்த அடமொழியை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்ஸ். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். வி ஆர் 30, அவர் பீப்பிள் அண்ட் அவர் ஸ்டேட் ஆர் 30 to 40 years ahead than many northern state, northeastern state, northwestern states. I'm very serious. ஒரு ப்ராபப் இருக்கும், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், our home is the best. அதுக்கு பர்ஃபெக்டாக தமிழியன்ஸ் அண்ட் மெனி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு தான் இது பொருந்தும். ஏன்னா இதில் வந்து அவங்கள சொல்லி கொடுத்தோம் இல்லைங்க. நார்த் இந்தியாவில் நிறைய வறுமை இருக்குது, படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ, ஒரு கூலி வேலை செய்கிற சின்ன பையனாக இருந்தாலும் சரி, காஷ்மீர்ல ஒரு குதிரை ஓட்டுற பையன் கையிலயும் மொபைல் இருக்கு, அவங்ககிட்டயும் டேட்டா இருக்கு, அவங்ககிட்டயும் இன்ஸ்டாகிராம் இருக்கு. அவனுக்கு விஜய் தளபதினா யாருன்னு தெரியுது. ஏன்னா எல்லா மூவியும் டப் பண்ணி தலைவர் சும்மா பட்டையை கிளப்பி இருக்காரு. அதனால எனக்கு பர்சனலா தோணுது என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியா மாடல், அவரோட ஜென்சி மாடல், அவரோட பொலிட்டிக்கல் வின்னிங் மாடல் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து படிச்சு ஒரு லார்ஜர் பிக்சரா கம்பேர் பண்ணும்போது இப்ப நார்த் இந்தியாவில் நடக்கிற எல்லா நியூஸும் கேம்பெயினிங்கும் சிமிலர் பேட்டர்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஜென்சி எல்லாம் வந்து நான் நெகோஷியபிள் ஓட்ஸுங்க. இவங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் கவுண்ட் பண்ணாம போனதுனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லெகசி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அடிச்சு தூள் கிளப்பின்னு போயிடுச்சு. ஸோ ஃபேக் கேம்பெயினை சீரியஸாக எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட் பார்ட்டிஸும் எடுக்கல, எந்த நேஷனல் பார்ட்டிஸும் எடுக்கல. அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளினே போயின்னு இருக்காங்க. அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை. ஏன்னா நமக்கு உங்க பின்னாடியோ என் பின்னாடியோ மிஷினரிஸ் ஒர்க் பண்ணல, டீம் ஒர்க் பண்ணல. ஸோ நான் பேசுறதுலாம் மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, 2029 பிஎம் வந்து ராகுல் ஜியா, பிஎம் கேண்டிடேட் வந்து ராகுல் ஜியா இல்லை தளபதி ஜியா? ஃபர்ஸ்ட் அவர் கை காமிச்சாரு, இப்போ அவரே பிஎம்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு முடிவு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நரேஷன் நம்ம செட் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஈஸிங்க. நானும் சேர்ந்து அந்த ஜோதியில் ஐக்கியமா இல்லான்னு இருக்கேன். நானும் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் பிஎம், அடுத்த பிஎம் இவங்களே வாலண்டரியா வரும்போது நம்ம ஏன் வேணாம்னு சொல்லலாம். இதை நம்பி இவங்கெல்லாம் பிஎம் ஆக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னா நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இதை சீரியஸா எடுக்க வேண்டியவங்க சீரியஸா எடுக்கவே இல்லை. நீங்களும் நானும் வந்து புலம்பிட்டு இருக்கிறதுல ஒன்றுமே யூஸ் இருக்க போறது இல்லைன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நல்லா படிச்சு, நல்லா அவேரா, நல்லா சூப்பரா இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறவங்களே வந்து என்கிட்ட வந்து நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்கியூ பண்றாங்க. நீ என்ன வந்து சிஎம் தளபதி தான் நம்ம பிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ வந்து என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஸோ நீ எங்களை மாதிரியே பேச ஆரம்பி, அப்பதான் வந்து உன்னோட கனவு நிறைவே நம்மளே மடக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சிஎம் பிஎம் ஆக்குவோம். ஆனா எனக்கு ராகுல் காந்தி சார் நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வியூ சொல்லுங்க. 2029 யாரு பிஎம்?